மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது மே 15ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களாம்மா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள், அதனைத் தொடர்ந்து விரிவான செய்திகள், நடுவில் போனஸ் கேள்விகள், இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை கொண்டு தினந்தோறும் நடப்பு செய்தியில் வழங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். நம்முடைய ஹார்ட் ஒர்க் பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யோசிக்க வேண்டாம். கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள், ரிவிஷன் பண்ணிக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் மே 15ஆம் தேதிக்குரியது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சூப்பரான செய்திகள் பாருங்கம்மா. இன்றைய தினத்தில் தலைப்பு செய்தியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பாருங்கள். கேரளா மாநிலத்தின் புதிய முதல்வர். சரியா? கேரளாவில் புதுசாக ஒருத்தங்க முதல்வராக வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம். யார் அவங்க, எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் சிறப்பு என்ன, எங்கேருந்து தொடங்கியிருக்கிறாங்க, இதில் யாரெல்லாம் ஈடுபடுவாங்க அந்த பாதுகாப்பு பணியில் அப்படிங்கிற மாதிரி செய்திகளை பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு மாதந்தோறும் ₹1000 நிதியுதவி வழங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டம் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஏற்கனவே முந்தைய அரசு ஸ்டார்ட் பண்ண இந்த திட்டத்தை அப்படியே புதிய அரசு இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன, யாருக்கு இந்த திட்டத்தின் மூலம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற செய்தி பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அப்படியே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பான ஒரு செய்தி இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பிரிக்ஸ் மாநாடு 2026ஆம் ஆண்டு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது, இந்த பிரிக்ஸ் அமைப்பு தொடர்பான சில முக்கிய குறிப்புகளை நம்ம பார்த்துட்டு இறுதியாக சரியா இன்றைய தினத்திற்கான அந்த முக்கியமான சூப்பர் சிக்ஸ் கேள்வி. சரியா? டுடே சூப்பர் சிக்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே தலைப்பு செய்திகள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். ஃபஸ்ட்டு பாயிண்டே பாருங்கள். அண்டை மாநிலம் தொடர்பான எல்லா செய்திகளும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கேரளத்தின் புதிய முதல்வர். சரி, கேரளான்னு இன்னும் சொல்லக்கூடாதுல்ல. சரியா? கேரளத்தின் புதிய முதல்வர். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளாவில் ஏப்ரல் 20ஆம் தேதியில் சரியா மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதியில் தமிழ்நாடு உள்பட 5 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் சரிங்களா இந்திய தேர்தல் ஆணையத்தினால் வெளியிடப்பட்டது. கேரளாவில் இருக்க மொத்த தொகுதிகள் சரி கேரளம் அப்படி சொல்லலாம். ஓகேவா? ஃப்ளோவில் வந்துட்டு இருக்குது. கேரளம் சரி மாநிலத்தில் அமைந்துள்ள மொத்த தொகுதியின் எண்ணிக்கை 140. இதில் காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணியானது 102 இடங்களை வென்று ஆட்சியை கைப்பற்றியது. இதன் மூலம் கேரளத்தின் புதிய முதல்வராக வி.டி. சதீஷன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சீக்கிரமாக அவங்க பார்த்தீங்கன்னா அதாவது மே 18ஆம் தேதியில் அவங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான செய்திமா. எலெக்ஷன் அதாவது எல்லா மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் எல்லாமே தேவை. ஆனால் சமீபத்தில் எலெக்ஷன் நடந்து அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாம் நடக்கும்போது அந்த மாநிலங்களின் முதல்வர்கள் ஆளுநர்களை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? மறந்துடாதீங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். சரியா? தமிழக வெற்றி கழகமானது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்சியை கைப்பற்றிருக்கிறாங்க. அந்த ஆட்சியை கைப்பற்றிய நாளிலிருந்து சரிங்களா ஒரு சில முக்கியமான திட்டங்களையும் தொடங்கிட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு திட்டம் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். சரியா? தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். இந்த திட்டம் சரிங்களா தொடங்கப்பட்ட நாள் மே 14, 2026. இந்த திட்டம் முதலில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இடம் சேலம். இந்த பார்த்தீங்கன்னா சேலம் மாநகர காவல் ஆணையர் அனில்குமார் கிரி அவருடைய மேற்பார்வையில் இந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்கள். நோக்கம் சிங்கப்பெண்ணே. ஓகேவா? நோக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் பெண்கள் அச்சமின்றி நடமாடவும் வழிவகுக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பெண் பாதுகாப்பு அந்த காவல்துறையில் பெண் அதிகாரிகள் தான் இருப்பாங்க. அந்த வாகனத்தின் ஓட்டுநர் மட்டும் ஆண் காவலர் இருப்பார். மற்றபடி எல்லாமே பெண் காவல் அதிகாரிகள் தான் எல்லாம் இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இடம் சேலம். மே 14, 2026. திட்டத்தின் பெயர் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். சரிங்களா? அந்த பாதுகாப்பு படை பெண்களை பாதுகாப்பதற்காகவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஃப்ரீயாக அச்சமின்றி பெண்கள் நடமாட வேண்டும், அதை உறுதி செய்வதற்கு தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. எங்கே? சேலம். சரியா? எடப்பாடியாரோட ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான இன்னொரு திட்டம் புதுமை பெண் திட்டம். சரியா? இந்த புதுமை பெண் திட்டமானது திராவிட முன்னேற்ற கழக இந்த ஆட்சியின் போது ஓகேவா செப்டம்பர் 5, 2022 அன்று தொடங்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாங்க. சரிங்களா? இந்த புதுமை பெண் திட்டத்தின் முக்கியமான நோக்கம் உயர்கல்வி படிக்கும் மாணவிகளின் சேர்க்கை விகிதத்தை உயர்த்த வேண்டும். சரியா? திட்டத்தின் பயனாளிகள் யாருன்னு சொல்லிப்பாங்க. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று அதுக்கப்புறம் உயர்கல்வி சரி டிகிரியோ டிப்ளமோவோ ஓகேவா இந்த மாதிரி உயர்கல்வி படிக்கும்போது அந்த மாணவர்கள் படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மாதந்தோறும் சரியா ₹1000 நிதி உதவி வழங்கப்படும். சரிங்களா? இந்த திட்டத்தின் பேர் தான் புதுமை பெண் திட்டம். மறந்துடாதீங்க. ஓகேவா?
திட்டத்தின் பழைய பெயர் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டம். இந்த திட்டம் 1989 தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2021 திராவிட முன்னேற்ற கழகம் சரிங்க அந்த கூட்டணியானது ஆட்சியை கைப்பற்றிய பிறகு அந்த திட்டத்திற்கு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிற பேரை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த திட்டமும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. என்ன பேரில்? புதுமை பெண் திட்டம். அது வந்து மாணவிகளுக்கானது. அதே மாதிரி மாணவர்களுக்காக சரிங்களா தமிழ்நாடு அரசினால் தொடங்கப்பட்ட திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம். இந்த திட்டமும் டிஎம்கே பேரில் ஆகஸ்ட் 9, 2024 தொடங்கப்பட்டது. திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் கோயம்புத்தூர். சரிங்களா? புதுமை பெண் திட்டத்தின் போலவே மாணவர்களுக்கு ஃபார் பாய்ஸ் சரியா மாதந்தோறும் ரூபாய் 1000 நிதியுதவி வழங்கப்படும் ஒரு முக்கியமான திட்டம் இந்த தமிழ் புதல்வன் திட்டம். மற்றபடி அதே கண்டிஷன் தான். 6 முதல் 12 வரை அரசு சரிங்களா மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரியோ டிப்ளமோ ஏதோ படிக்கும்போது படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ரூபாய் 1000 நிதியுதவியாக வழங்கப்படும். சரியா? தற்போது தமிழக வெற்றி கழகம் சரி ஆட்சியை கைப்பற்றிருக்காங்களே அந்த ஆட்சியை கைப்பற்றிய பிறகு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்காக அந்த மாணவர்களுக்கு ரூபாய் 1000 நிதியுதவி விடுவிக்கப்பட்டுள்ளது. அதனால செய்தியில் வந்திருக்குது. இந்த திட்டம் அப்படியே பெயர் மாற்றம் செய்யப்படாமல் அதே நிதியுதவியில் தொடங்கப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்கிறது பார்க்கலாம். நல்ல செய்தி தான். அடுத்து இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான இன்னொரு செய்தி சிந்து நதிநீர் ஒப்பந்தம் உண்மையிலே என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற செய்தி பாருங்கள். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே கையெழுத்தானது. அந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆனது என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19, 1960. இந்த ஒப்பந்தத்தில் யாரெல்லாம் வந்து சைன் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் பாகிஸ்தானின் அதிபர் முகமது ஆயூப் கான் அவர்களும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருந்தாங்க. சரியா? இந்த ஒப்பந்தத்தின் முக்கியமான நோக்கமே சிந்து நதி நீரை வந்துட்டு 2 நாடுகளும் வந்து சமமாக பங்கிட்டு கொள்ள வேண்டும். அதற்காக கிழக்கு நோக்கி பாயும் அந்த சிந்து நதியின் அந்த பிரான்ச்சஸ் கிளைகள் எல்லாமே இந்தியாவிற்காக வழங்கப்பட்டது. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியாஸ், ராவி, சட்லஜ். சரியா? பியாஸ், ராவி, சட்லஜ் இந்த 3 கிழக்கு நோக்கி பாயும் நதிகள் இந்தியா பயன்படுத்திக் கொள்ளலாம் சொல்லியிருந்தாங்க. அதுமாதிரி பாகிஸ்தானிற்கு வழங்கப்பட்டவை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிந்து, ஜீலம், ஜெனாஃப். சிந்து, ஜீலம், ஜெனாஃப் ஆகியவை பாகிஸ்தானிற்கு வழங்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பகல்காம் தாக்குதல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 22, 2025 அன்று ஜம்மு காஷ்மீரின் சரியா பகல்காம் அப்படிங்கிற இடத்துல சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நாங்கள் என்ன பண்ணுறோம் தற்காலிகமாக நான் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சு சரியா நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற அறிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் இன்றைய நிலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தெரிய வேண்டியது இப்படி செய்தியில் வந்ததுனால பகல்காம் தாக்குதல் அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட இந்தியாவின் பதிலடி தாக்குதலுக்கு பேர் ஆபரேஷன் சிந்தூர். மறந்துடாதீங்க. ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்ட நாள் May 7, 2025. ஓகேவா? சரி. இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனால அந்த ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது யாருக்கும் இடையே கையெழுத்தானது எல்லாமே கிளியராக பார்த்துக்கோங்க. நோட்ஸ் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் நல்லா பாருங்கள். சரிங்களா? அடுத்தபடியாக பிரிக்ஸ் மாநாடு 2026. சரி பிரிக்ஸ் சரியா இனிமேல் வந்து பிரிக்ஸ் ப்ளஸ் அப்படி தான் சொல்லணும். பிரிக்ஸ் அப்படின்னா BRICS. சரியா? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா முக்கியமான அந்த 5 நாடுகள் ப்ளஸ் இன்னும் ஒரு சில புதிய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பிரிக்ஸ் அமைப்பின் 18வது மாநாடு சரிங்களா இந்தியா தலைமையில் நடைபெற உள்ளது. எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடைபெற உள்ள நாள் செப்டம்பர் 12, 13 நடைபெற உள்ளது. 2026 ஆண்டில் நடைபெற உள்ள இடம் பாரத் மண்டபம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. சரி இந்த பாரத் மண்டபம் முக்கியமானது புதுடெல்லியில் அமைந்திருக்குது. இந்திய அரசின் சார்பில் நடைபெறும் முக்கியமான மாநாடுகள் எல்லாமே இந்த பாரத் மண்டபத்தில் தான் நடைபெறுகிறது. அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. இந்த பாரத் மண்டபம் புதுடெல்லியில் தான் 2023 ஆண்டில் 18வது G20 மாநாட்டை நடத்தினாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நடைபெற உள்ளது 18வது பிரிக்ஸ் மாநாடு. ரெண்டுமே 18வது. ஞாபகம் வச்சுக்கோ மக்களே. சரி G20 பிரிக்ஸ் மாநாடு. இதற்கு முன்பு இந்த பிரிக்ஸ் மாநாடானது இந்தியாவில் நடைபெற்ற ஆண்டு 2012, 2016, 2021 3 முறை இதுக்கு முன்னாடி இந்தியா பிரிக்ஸ் மாநாடு நடத்திருக்கிறாங்க. இது 4வது முறை 18வது பிரிக்ஸ் மாநாடு மறந்துடாதீங்க. சரியா? இந்த 2026 ஆண்டிற்கான பிரிக்ஸ் மாநாட்டின் மைய கருத்து என்னன்னு சொல்லி பாருங்க. தீம் பில்டிங் ஃபார் ரீசைலன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இதுதான் இந்த மாநாட்டின் மைய கருத்து. ஒருவேளை இந்த கருப்பொருளை கொடுத்துட்டு இது எந்த மாநாட்டின் மைய கருத்துன்னு சொல்லி கேட்கலாம். கவனமாக இருந்துக்கும். சரியா? அடுத்தபடியாக இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் யாருன்னு சொல்லி பாருங்கள். சரி பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2009 2009 ஆண்டில் பிரிக்குங்கிற பேரில் தொடங்கினாங்க. சார் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. அதில் சவுத் ஆஃப்ரிக்கா அதாவது பிரிக்ஸ் அந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த எஸ் லெட்டர் சேர்ந்தது 2010 ஆண்டு. சவுத் ஆஃப்ரிக்கா அதனுடைய புதிய உறுப்பினர்கள் இணைந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த பிரிக் அப்படிங்கிற அமைப்பு பிரிக்ஸாக மாற்றப்பட்டது. சரிங்களா? இந்த பிரிக்ஸ் அமைப்பில் சரிங்களா
புதுசாக சில உறுப்பு நாடுகள்லாம் இருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே இருந்த பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா தவிர புதிய உறுப்பினர்கள் 2024ஆம் ஆண்டில் சேர்க்கப்பட்டனர். சரிங்களா? எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா மற்றும் UAE இதுதான் அந்த புதிய உறுப்பினர்கள். இப்போ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 5 நாடுகள், புதுசாக ஒரு 5 நாடுகள். சரியா? எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம். இப்போ 10 நாடுகளை கொண்டது இந்த பிரிக்ஸ் அமைப்பு. சமீபத்தில் புதுசாக சேர்ந்த நாடுகளை சேர்த்து மொத்தம் 10 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 2009 இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த பிரிக்ஸ் அமைப்பானது உருவாக்கிய அந்த வங்கியின் பெயர் நியூ டெவலப்மெண்ட் பேங்க், ஷார்ட்டாக NDBன்னு சொல்லுவாங்க. இந்த NDB ஆனது எங்கே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷாங்காயில் இருக்குது. சரி, இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தேவையான நிதி உதவி, கடன் உதவி வழங்குவதற்கான ஒரு முக்கியமான வங்கி NDB. எந்த அமைப்பினால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்கலாம். பிரிக்ஸ் அமைப்பினால் உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடம் ஷாங்காய், மறந்துடாதீங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக கேள்விகள் அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுட்டு இருக்கிறாங்க, விட்டுறாது. அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். சார், டுடேஸ் சூப்பர் 6 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கேரளத்தின் புதிய முதல்வர் யார்? இரண்டாவது அந்த சூப்பர் 6 கொஸ்டின், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? தேர்ட் ஒன், புதுமை பெண் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஃபோர்த் ஒன், சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது? அடுத்து 5வது கேள்வி, 2026ஆம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் மாநாடு எந்த நாட்டில் நடைபெறவுள்ளது? 6வது கேள்வி, NDB நியூ டெவலப்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? இதுதான் இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். நல்ல முறையில் வீடியோ பாருங்கள், பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.